நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025ல் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த 2025ஆம் வருடத்திற்கான ஆண்டு பலன் என்னங்கிற பார்த்துடலாங்க. ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கும்பராசிக்காரங்க மிக மிக சிறப்பாக ரொம்ப அற்புதமாக எல்லா வேலைகளும் எல்லாம் பார்த்துட்டு போய் இருந்தாலும் மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசில் தொந்தரவுகள் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுமாரி இருக்குது, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது, எல்லாமே சொல்லுவீங்க. இது எல்லாமே மாறப்போகுது. எப்போ அப்படின்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்குமான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எப்போன்னா மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி ஆகின்றார். அவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகின்றார். இது மிக மிக சிறப்பு. 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய 9ஆம் வரை உங்களுடைய ராசி மீது விழப்போகின்றது. மிக மிக சிறப்பு. அவருடைய குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மீது விழப்போகின்றது. இது மிக மிக சிறப்பு. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் விழப்போகின்றது. இதுவும் மிக மிக சிறப்பு. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. நல்ல வரன், மனசுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வரனமையும் மனசுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றங்கள், எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய வேலை வாய்ப்புகள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஏற்றங்கள் எல்லாமே வரப்போகுதுங்க. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதிய போகின்றது. ஓகேங்களா? அப்போ லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எப்போ குரு பெயர்ச்சிக்கு பிறகு தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட போகின்றது. இது எல்லாமே மிக மிக சிறப்பு. எடுத்துக்கிட்ட வேலையில் அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழப்போகின்றது. இது மிக மிக அற்புதம். ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளையும் எல்லாம் பார்க்க போகிறீங்க. எப்போ குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே மாதத்திற்கு பிறகு எல்லாமே நல்லபடியாக மாறப்போகுது. உங்களுடைய பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டோ இல்லை அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா, அது எல்லாமே மாறப்போகின்றது. நல்ல சுபமான விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகின்றது. ராகு கேது பெயர்ச்சி இருக்குங்க. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாத இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அப்போது உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு கேது பகவான் வரப்போகின்றார். குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசி மீது ராகு பகவான் வரப்போகின்றார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பெரிய லெவலில் ஒய்டாக போகும். ஓகேங்களா? ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணலான்னு வச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம், நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம். அப்படி ஒரு முயற்சி எடுப்பீங்க. அப்படி ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கும்பராசிக்காரங்க அற்புதமாக சாதிச்சிருவீங்க, சிறப்பாக சாதிச்சிருவீங்க. ஏன்னா ராகு பகவான் இருக்கிற இடத்துல பெரிய லெவலில், அதாவது பெரிய பிரம்மாண்டம் அவர் ராகு பகவான். அப்போது உங்களுடைய ராசி மீது வர்றதுனால பிரம்மாண்டத்தை நீங்கள் பண்ணுங்க. ஃபாரினுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைங்க. ஓகேங்களா? இங்கேயே உள்நாட்டு பிஸ்னஸே வேண்டாம், ஃபாரின் பிஸ்னஸ் பண்ண நினைங்க. அதற்கான முயற்சிகள் எடுங்க. அதற்கு பக்கபலமாக நின்று ராகு பகவான் உங்களுக்கு துணை செய்வார். கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இதனால் என்ன சின்ன சங்கடங்கள் என்னென்னா, கூட்டு தொழிலேருந்து கவனமாக இருந்துக்கோங்க. கணக்கு வழக்கில் தெளிவாக பார்த்துக்கோங்க. நண்பர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் கவனமாக வச்சுக்கோங்க. நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து விட்டு போகாதீங்க. வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவருடன் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளவும். யார்? கும்பராசிக்காரங்க இதேமாரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடைகளில் இருந்து ரொம்ப அழகாக எல்லா வேலைகளுமே பார்த்துடலாங்க. அப்போது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், சாய்பாபா வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைகள் தடையிலிருந்து விலகி கொள்ளலாம். இதுவரைக்கும் கும்பராசிக்கான 2025 வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.